ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு புது விலாக், அதாவது கோயில் சுற்றுலா பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுச்சேரியிலேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துலேயும், கடலூர்லேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தென்னம்பாக்கம் அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கோயில். இது என்ன கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, அழகர் முத்து ஐயனார் அப்படின்ற ஒரு சாமி தான் இருக்காங்க இங்கே. இது யார் நிறுவனாங்க வந்து பார்த்திங்கன்னா, அழகர் சித்தர் அப்படின்றவர் வந்து 600 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த இடத்த வந்து உருவாக்கன்னு தான் வந்து வரலாறு இருக்குது, ஸ்தல வரலாறு. என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசாலமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கோயிலும் ரொம்ப விசாலமாக இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து தேவையான கடைகள் இருக்குது. என்னென்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். குழந்தைங்களுக்கான பொருட்கள் இருக்குது, வளையல்கள் இருக்குது, தேவையான எல்லா விஷயமுமே வந்து கிடைக்கிது. அப்படியே நம்ம போனோம்னா அந்த கார்பெட் வழியாகவே போனோம்னா வெயிலுக்கு இதமான அந்த கார்பெட் நம்ம நடந்து போகிறதுக்கு இதமாக இருக்கும். கண்டிப்பாக போனீங்கன்னா அங்கே உள்ளே வந்து மெயின் மூலவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அழகர் முத்து பெருமாள் தான். ஐயனார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் கோயில்னாலே என்ன இருக்குன்னா, குதிரைகள், பெரிய பெரிய குதிரைகள் வந்து ரெஜிஸ்ட்ரே பண்ணியிருக்காங்க. மேபி எழுந்துதலாக இருக்கலாம். யானை இருக்குது, குதிரை இருக்குது. புதுசாக கூட ஒரு செம்மண்ணால், அதாவது இன்னும் வண்ணம் பூசாத ஒரு குதிரை இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க போல இருக்குது. பூட்டுலாம் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா பிரார்த்தனைகளுக்கான பதிலாக வந்து நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன திரும்ப கடவுளுக்கு பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து விக்கிரகங்கள், சின்ன சின்ன சிலைகளை வந்து இங்கே வச்சுட்டு போகிறாங்க. இப்போ திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலை கிடைக்கிறது, உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து சிலைகளை வந்து செஞ்சு தராங்க. நம்ம இங்கே ஒரு விஷயம் நம்ம பிரார்த்தனை பண்ணது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம உள்ளே வந்து அந்த சிலைகளை வந்து வைக்கலாம். இங்கே வந்து வெறும் ஐயனார் மட்டும் இல்லாமல் முருகர், சிவன், பார்வதி, எல்லா சிலைகளுமே வந்து எல்லா சாமி சிலைகளும் இருக்குது. தனித்தனி இது இருக்குது, அவங்களுக்குன்னு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதுதான் மெயின் கடவுள். உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பூஜையும் செய்கிறாங்க. வெயிலுக்கு இதமாக இருக்கிறதுக்காக இந்த கூரை வந்து அவங்க வெஞ்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரகாரங்கள் இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சிவன், பார்வதி, முருகன், விநாயகர், நவகிரகங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. ஐயனார் தான் ஆனால் மூலவரிங்க. இங்கே நம்ம பிரசாதங்களும் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து பொங்கல் வைக்கிறது, பிரார்த்தனை பண்ணிங்க பாருங்கள். நாங்கள் வந்து எங்கள் குழந்தைக்கு பிரார்த்தனை பண்ணி அங்கே வந்து சிலை வச்சுருந்தோம். இவர் தான் அழகர் சித்தர்ன்றவர். இது வந்து சிவலிங்க பூ, கொஞ்சம் க்ளீனாக இல்லை. ஆனால் இது வந்து இந்த மரம் வந்து சிவலிங்க பூ. நீங்கள் பார்த்துருக்கலாம், பெரும்பாலும் கோயில்களில் இருக்கும், சிவன் கோயிலில். பார்த்துட்டு நாங்கள் சுற்றி வரும்போது எத்தனை சிலைகள் பாருங்கள். இங்கே வந்து பரிகாரம் செய்கிறதுக்காக வச்சுருக்கிறது. அப்படியே நம்ம போகும்போது திடீர்னு என்னாச்சுன்னா, நம்ம எதிர்பாராத விதமாக நம்ம முதல்வர், அதாவது அவர் ஆகிறதுக்கு முன்னாடியே முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சிலை வச்சுருந்தாங்க. அதுவும் கண்ணில் பட்டுச்சு. அது பார்த்திங்கன்னா டிவிகே முதல்வர் விஜய்க்கான சிலை. இது யார் வச்சாங்கன்னு தெரியல. இந்த ஊரில் இருக்கவங்களா இல்லை வெளியூர்லேருந்து வந்து வச்சாங்கன்னு தெரியல. நம்ம அதை வந்து பார்த்தோம். சரி, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சிலையும் நல்லா இருந்தது, பிரார்த்தனையும் நிறைவேறிடுச்சு. அதுக்காக அழகாக வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு ஸ்பெஷலாக இருந்தது. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் டிவிகேன்னு போட்டிருக்கு. சிலைகள் பாருங்கள். இது மட்டும் கிடையாது, இந்த சுற்றி வரும் பாதை ஃபுல்லாகவே வந்து சிலைகள் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி அது நம்ம எழுதி வச்சு நிறைவேறிடுச்சுன்னா இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அந்த இவர் அழகர் சித்தருடைய சமாதி. உள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கணுன்றதால நான் செல்ஃபோனில் அவ்வளோ எடுக்கலை. உள்ளே நான் அலங்காரம் பண்ணி அழகாக ஒரு சமாதி இருந்தது. இது வெளியே இருக்கிற விருட்சகம் பார்த்திங்கன்னா, விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பிரார்த்தனைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. சுற்றி வர பாதை வந்து ரொம்ப அகலமாக டைல்ஸ் போட்டு நல்லா அழகாக சிமெண்ட் தரம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லாகவே சின்ன சின்ன சிலைகள் தான் இருக்குது. ஆயிரக்கணக்கான சிலைகள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. பழைய சிலைகளும் இருக்குது, புதுசாக அதாவது பிரார்த்தனைகள் நிறைவேற வந்து வச்சுட்டு இருக்காங்க. அது வருஷமும் அவங்களும் எடுத்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு மாலை பொழுதில் இல்லை காலையில் போனீங்கன்னா இன்னும் எதமாக உங்களுடைய நல்லா அந்த வெதர் கண்டிஷனுக்கு நல்லா பார்த்துட்டு வரலாம். வெயில் டைமில் விட நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு போங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.